நல்ல நேரம் வர வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், அழுகை இருக்கும், ரொம்ப மன வருத்தம் இருக்கும், போராட்டம் இருக்கும், சண்டை இருக்கும், எல்லாமே இருக்கும். நல்ல நேரம் வர வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும். எல்லாத்தையும் நம்ம தாண்டி தான் வந்தாக வேண்டியதாக இருக்குது. ஆனால் நல்ல நேரம்னு ஒன்று வந்துடுச்சு வச்சுக்கோங்களேன், அந்த கவலை எங்கே போகுதுன்னு தெரியாது, கண்ணீர் எல்லாம் காணாமலே போயிடும். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிரும். நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு முன்னேற்றமாக இருக்கும். பேசாதவங்கெல்லாம் பேசுவாங்க, காசு நம்மக்கிட்ட வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போனவங்கெல்லாம் திருப்பி வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன், ஒரு வழியில் நம்ம கொஞ்சம் காசு தான் நம்ம வந்து நஷ்டப்பட்டிருப்போம், ஆனால் பல வழியில் நிறைய லாபங்கள் நமக்கு வந்துடும். நம்மளுடைய தொழில் விருத்தியாகும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக மாறிடும். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலை நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதால் நமக்கு நிறைய லாபங்கள் வர ஆரம்பிச்சிடும். நல்லதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அடுத்து 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 நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம விசேஷத்துக்கு நிறைய எங்கேயும் போகாமல் இருப்போம், ஆனால் நம்ம வாழ்க்கையே ரொம்ப விசேஷமாக மாறிடும். எல்லாருமே நம்ம வீடு ஒரு விசேஷமாக நடக்கும். அப்போது நம்ம வீட்டில் எல்லாரும் வந்து கலந்துப்பாங்க. வாழ்க்கை வந்து இதுதான் வாழ்க்கையா, சொர்க்கமா, இப்படிங்க எங்கேயே சொர்க்கத்தை பார்த்துட்டோமே அப்படின்லாம் நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதுதாங்க ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் காலம் வரணும்னு சொல்கிறாங்க. இந்த காலத்துக்கு கடவுளே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால தான் அந்த காலம் வர வரைக்கும் நம்மளை காக்க வச்சு நமக்கு எல்லாமே கொடுக்குறாரு. ஏன்னா காலத்தின் கட்டளைக்கு யாராக இருந்தாலும் கட்டுப்பட்டாகணுங்க. சிவனாக கூட இருக்கட்டும்ங்க, அவர் பாருங்கள், சிவன் தந்தை, அவருக்கு கூட ஒரு நேரம் சரியில்லைன்னா அவரும் கஷ்டந்தாங்க படுறாரு. மனைவியை பிரிஞ்சு கஷ்டப்படுறாரு, தன் பிள்ளையை பிரிஞ்சு கஷ்டப்படுறாரு, பிள்ளையே கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நம்ம உலக தந்தைக்கே வருதுங்க. அப்போது நம்ம சாதாரணமான மனுஷங்களான நம்ம கர்மாவை கழிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். நமக்கு இந்த காலம் நேரம்லாம் கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அதையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அனுபவிக்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தை எதிர்த்து நம்ம நிற்கணுங்க. துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும். அப்போ தாங்க எது வந்தாலும் சரிங்க, நம்ம தந்தை இருக்கார். நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம சிவன் தந்தை இருக்காருங்க. நம்மளை எது வந்தாலும் தூக்கி போட்டு நம்மளை தூக்கி நிறுத்து வருங்கிறாரு. அதனால் இந்த காலம் நேரம் வர வரைக்கும் இந்த கஷ்டம், நஷ்டம், அழுகை, கண்ணீர், இது எல்லாத்தையுமே நம்ம பொருட்படுத்தாமல் நல்ல காலத்தை, நல்ல நேரத்தை எதிர்பார்த்து நம்ம பொறுமையாக ரொம்ப வலிமையோடு நம்ம செயல்படுவோம். இன்றைக்கி நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகுது. எதிர்காலம், வெளிச்சமான எதிர்காலம் வர வரைக்கும் நம்ம இன்றைக்கி போராடித்தான் ஆகணும். அது நம்ம கஷ்டத்தோடு போராட வேண்டாம், ரொம்ப இஷ்டமான போராட்டமாக நமக்கு இருக்கட்டும். ஓம் நமச்சிவாய.